ஹாய்! இன்னைக்கு மார்க்கிங் டூல்ஸ்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு? அத நம்ம எந்தெந்த ஃபேப்ரிக்ல எப்படி யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஏன்னா, இப்ப நெறைய டைப் ஆஃப் மார்க்கர்ஸ் வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து நான் 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஒண்ணு வந்து லைட் கலரும், இன்னொன்னு டார்க் கலரும். ஏன்னா, டார்க் கலர்ல நம்ம எந்த மாரி மார்க்கர் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஷேட் நல்லா தெரியும்னு பார்க்கலாம். இதுல வந்து இந்த பேண்டா பென்சில் அதாவது நம்ம பீல் பண்ணா ஓப்பன் ஆகும்ல, அந்த பென்சில், அதுக்கப்புறம் வேனிஷிங் சாக், அதுக்கப்புறம் நம்ம ஹீட் அயனிங் பென், அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ற சாக். இதுல எதுல மார்க் பண்ணாலுமே நம்ம டார்க் கலர்ல வந்து நல்லா பிரைட்டாவே தெரியும். ஆனா லைட் கலர் ஃபேப்ரிக்ல வந்து இந்த வேக்ஸ் சாக்ல யூஸ் பண்றது, மார்க் பண்றது எதுவுமே தெரியாது. அது மாரி இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில்ல வந்து டார்க் கலர்ல மார்க் பண்ணாலும் தெரியும், லைட் கலர்ல மார்க் பண்ணாலும் தெரியும். வாட்டர் ரிமூவல் பென் வந்து டார்க் கலர்ல மார்க் பண்ணா எதுவுமே தெரியாது. ஆனா லைட் கலர் ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணா நல்லா தெரியும். இந்த மாரி நமக்கு வந்து மார்க்கர்ஸோட அந்த நாலேட்ஜ் வந்து இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இப்ப. அ லைட் கலர்ல வந்து நம்ம வேனிஷிங் சாக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணா நமக்கு சரியா தெரியாது. அதனால நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ற சாக்கும், வாட்டர் ரிமூவல் பென்னும் யூஸ் பண்ணலாம். அதே மாரி டார்க் கலர்ல வந்து அ அ வாட்டர் ரிமூவல் பென்ன தவிர மத்த எல்லா மார்க்கர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல என்ன ஒரு இதுன்னா, நம்ம எந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம், அது ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து நம்ம நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். அது வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாம நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா, இப்போ கிளாத் அந்த மாரி ஃபோல்டு பண்ணிட்டு, நம்ம என்ன பேட்டர்ன் நெக் வேணுமோ அத ட்ரா பண்ணிட்டு, நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி டேப் பண்ணாலே போதும், அந்த நெக் டிசைன் விழுந்துரும். இது வந்து நம்ம கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. சில சிம்பிளான நெக் வந்து நம்ம இந்த சாக் யூஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். மார்க்கெட்ல இப்ப நெறைய டைப் ஆஃப் மார்க்கர்ஸ் இருக்கு. ஆனா, அது எல்லாமே நம்ம என்னென்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோன்றத பொறுத்து வேரி ஆகும். ஸோ, அத தெரிஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.